பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துரூசுல் லுகத்தில் அரபியா என்ற பாடப்புத்தகத்திலிருந்து 13வது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண சட்ட குறிப்புகளை பார்க்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் 13ஆம் பாடத்தில் உள்ள முதல் பகுதியை நாம் முழுவதுமாக படித்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் வரக்கூடிய தமாரீன், அதே போல அதில் பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண சட்டங்களையும் படித்துவிட்டோம். கூடுதலாக மிஃப்தாஹு துரூஸில் லுகத்தில் அரபியாவில் இடம்பெறக்கூடிய ஆங்கிலத்தில் இடம்பெறக்கூடிய சட்ட குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். உஸ்தாத், இது படிக்க முடியுமா? இங்கிலீஷ் படிப்பீங்க தானே? படிங்க. English lesson we learn நல்லா the சப்தமாக plural சொல்லுங்க. of noun. The plural of nouns and adjectives. In English, adjectives have no plural form. We say good man and good men. But in Arabic, even adjectives have plural form. In English, we have two kinds of plural form: sound and broken. In the sound plural, the word retains its original form. Example: book, books; pen, pens. In broken plural, the original form of the word is changed to a greater extent. Example: man, men; women, women, women. In Arabic, we have these two kinds of plural form: sound and broken. The sound plural is either இது தமிழ்ல ஷார்ட்டாக சொல்லிடுறீங்களா? தமிழ்ல ஷார்ட்டா சொல்லணுமா? அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து பொதுவாகவே வந்து அட்ஜெக்டிவ்ஸ்க்கு என்ன கிடையாதுன்னா ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, பன்மை தன்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்தாங்க, குட் மேன் அண்ட் குட் மென் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அரபிக்ல வந்து அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது பன்மை, அதாவது சாரி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க சார்? பண்பு. பண்பு பண்பு பண்பு. அதுக்கு வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னா ப்ளூரல் ஃபார்ம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்லயும் வந்து என்னன்னா நமக்கு டூ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளூரல் ஃபார்ம், அதாவது பன்மை தன்மை இருக்குது. ஒண்ணு வந்து சவுண்டு, அப்புறம் வந்து புரோக்கன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வடிவம் சவுண்டு இருக்குது அப்படின்னா அப்படித்தானே? ரெண்டு வடிவம் இருக்கு. ஆமா, ரெண்டு வடிவத்தை சுருக்கமா சொன்னா, ஒரு வடிவம் வந்து அதனுடைய அசல் வடிவத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாம அப்படி வரும், கூடுதலா அடிஷ்னலா ஒரு விஷயம் ஆட் ஆகி வரும். ஆனா ரெண்டாவது வகை வந்து என்னன்னா அதனுடைய அசல் ஸ்ட்ரக்சரையே உடைச்சு வேற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். அவ்வளவுதான் சார். உதாரணமாக புக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இதுல எஸ் மட்டும் தான் சேர்க்கிறோம். ஆனா இங்க அடுத்து வரக்கூடிய அந்த வடிவமே மாறுபடுது. இது என்ன? மென். இது எப்படி சொல்றது? மேன். மேன். இது மென்னு சொல்லுவாங்க. மென். அப்ப இதனுடைய எழுத்து வடிவமே மாறுபடுவதை போல அரபியிலும் எழுத்து வடிவம், அமைப்பு, வார்த்தை அமைப்பு, அதாவது இந்த வார்த்தையில் இடம்பெறக்கூடிய அமைப்பு உடைபடாமல் கடைசியாக சப்தத்தில் வாவ் நூனை சேர்ப்பதன் மூலமாக பன்மையாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பும், இன்னொரு வடிவம் வந்து உடைபட்டு வரக்கூடிய டோட்டல் அதனுடைய வார்த்தை அமைப்பும் அப்படியே மாறுபட்டு இருக்கும். அதாவது வார்த்தையினுடைய அமைப்பில் வந்து ஏதாவது உடைப்பட்ட நிலை இருக்கும். நஜ்முன், நுஜூமுன் என்பதை போல இந்த ரெண்டு வகை அரபில் இருக்குது. இந்த வகைக்கு என்ன சொல்லப்படும்? அல் ஜம்உ சாலிம், உடைபடாத பன்மை. இந்த பன்மைக்கு என்ன சொல்லப்படும்? அல் ஜம்உ தக்சீர், ஒருமையினுடைய வடிவம் உடைபட்டு வரக்கூடிய பன்மையின் வடிவம்.
அல் ஜம்உ தக்சீர் என்று சொல்லப்படும். இந்த வகையை வந்து இந்த பாடத்தில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ சப்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தத்தில் அப்படியே சவுண்ட் இருக்கும், கடைசியில் வாவ் நூன் சேர்க்கக்கூடிய அல் ஜம்உ சாலிமு, ஒருமையின் வடிவம் உடைபடாமல் வரக்கூடிய பன்மை. உதாரணமாக முஸ்லிமுன், முஸ்லிமூன. இப்போ இதற்கான உதாரணங்களை ஹேண்ட் அவுட்டில் நம்ம போன பாடங்களை நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம், அதனுடைய பயிற்சிகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். முஃப்ரது, முசன்னா, ஜம்உல அதனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும். முஸ்லிமுன் அதனுடைய முசன்னா இருமை முஸ்லிமானி, ஜம்உ முஸ்லிமூன. மர்ஃபுடைய நிலையில் முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன. மன்சூபில் முஸ்லிமன், முஸ்லிமைனி, முஸ்லிமீன. மஜ்ரூரா நிலையில் முஸ்லிமின், முஸ்லிமைனி, முஸ்லிமீன என்று இருக்கும். இதை பயிற்சி செய்யுங்க என்று சொல்லியிருந்தோம். பெண்பால் ஆகும்போது அதனுடைய கடைசியில் தா இருக்கும். முஸ்லிமுன் அதனுடைய பெண்பால் முஸ்லிமத்துன். அதனுடைய உடையப்படாத பன்மையை பார்த்தோம் சொன்னால் அல் ஜம்உ சாலிம் எப்படி இருக்கும்னு சொன்னால் முஸ்லிமாத்துன். கடைசியில் ஒரு அலிஃப்தாவை கூட்டுவதன் மூலமாக பெண்பால் பன்மை அங்கே ஏற்பட்டுவிடும். ஆண்பாலுக்கு வந்து வாவுனூன், பெண்பாலுக்கு அலிஃப்தா. இந்த வகை பன்மைக்கு என்ன பெயர் சொல்லப்படும் அப்படின்னு சொன்னால், முதக்கராக இருந்தால் ஜம்உல் முதக்கரி சாலிமு என்று சொல்லப்படும். முஅன்னஸா இருந்தால் ஜம்உல் முஅன்னஸி சாலிமு என்று பெயர் சொல்லப்படும். இரண்டாவது வகை, இதை ஃபுல்லாக பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தோம். இது எல்லாமே இந்த வகையில் இடம்பெறக்கூடிய, இது ஃபுல்லாக முஃமின்ல அட்ஜெக்டிவ் தானே இதெல்லாம் வந்து. ஆனால் இங்கிலீஷில் வந்து அட்ஜெக்டிவ்க்கான புளூரல் கிடையாது என்று குறிப்பில் கொடுத்துருந்தாங்க தானே, என்ன ஷேக் உஸ்தாத்? அப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. இன் இங்கிலீஷ் அட்ஜெக்டிவ் ஹாவ் நோ ப்ளூரல் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில். ஆனால் அரபிக்கில் வந்து அரபுலேருந்து இருக்குது. பட் இன் அரபிக் ஈவன் அட்ஜெக்டிவ்ஸ் ஹாவ் ப்ளூரல் ஃபார்ம். அதான் இந்த ஹேண்ட் அவுட்டில் இடம்பெறக்கூடிய இந்த வகைகள். முஸ்லிமுன், முஸ்லிமூன, முஃமினுன், முஃமினூன. இந்த பயிற்சிகளை எல்லாம் செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முதர்ரிசுன், முதர்ரிசூன. இந்த அமைப்பு எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்க இதே போல். முஹந்திசுன், முஹந்திசூன. காஃபிருன், காஃபிரூன. இதனுடைய பெண்பால் காஃபிரத்துன், அதனுடைய பன்மை காஃபிராத்துன். ஃபாசிகுன், ஃபாசிகூன. ஃபாசிகத்துன், ஃபாசிகாத்துன். அதே போல் சாதிகுன், சாதிகூன. சாதிகத்துன், சாதிகாத்துன். காதிபுன், காதிபூன. காதிபத்துன், காதிபாத்துன். முஷ்ரிகுன், முஷ்ரிகூன. முஷ்ரிகத்துன், முஷ்ரிகாத்துன். நாஜிஹுன், நாஜிஹூன. நாஜிஹத்துன், நாஜிஹாத்துன். ராசிபுன். மா மஅனா ராசிப் யா உஸ்தாத், யா உஸ்தாதுனா அல் கரீம்? ராசிபுடைய மஅனா உஸ்தாத் சொல்லுங்க. மா மஅனா ராசிப் மானா வந்து நாஜிஹ். மா மஅனா நாஜிஹ்? வெற்றி பெற்றவர்கள் சொல்லுவாங்க. அதனுடைய வெற்றி பெறக்கூடிய ضد தான் ராசிப். ضد தோல்வி ராசிப் அடைந்தவர், தோல்வி, ஃபெயிலானவர். அதனுடைய பன்மை என்ன? ராசிபூன், ராசிபூன். அதனுடைய முஅன்னத் ராசிபத்துன், அதனுடைய பன்மை ராசிபாத்துன். ராசிபாத்துன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ இரண்டாவது வகைதான் ஜம்உல அல் ஜம்உ தக்சீர், ஒருமையின் வடிவம் உடைபட்டு வரக்கூடிய பன்மையாகும். அதனுடைய வசன்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இங்கேயும் மிஃப்தாஹ்லையும் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய அமைப்புகள். இங்கிலீஷில் வந்து புரோக்கன் புளூரல், புரோக்கன் புளூரல். கரெக்டுங்களா நான் வாசிக்கிறது உஸ்தாத்? கரெக்ட். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது அப்படி வாசிங்க. The broken plural, unlike in English, the broken plural is very widely used in Arabic. There are more than 20 patterns of the broken plural. Some are given in this lesson.
எத்தனை these are புரோக்கன் ப்ளூரலுக்கான பேட்டர்ன் இருக்குது, வடிவங்கள்? மொத்தம் 20 பேட்டர்ன் இருக்கு, 20 20 பேட்டர்ன். பேட்டர்ன்ஸ். மோர் தென் 20க்கு மேலே இருக்குது. இதுக்கு மேல இருக்கு, ஆனா இங்க ஆமாம், கொஞ்சம் தான். இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படியே நம்ம மனப்பாடம் செய்து கொள்வது ரொம்ப பயனாக இருக்கும். சொல்லுங்க ஷேகுனா, வாசிங்க. இக்ரா. ஃபுஊலுன், நஜ்முன் அதனுடைய ஜம்அ நுஜூமுன். மஅல் ஃபுஊலோட மஅனா. வசன்ல இக்ரா மின் நஜ்முன் ஃபضலிக்கும். ஸ்டார், மஅல் நஜ்முன் மஅனா. ஸ்டார். நட்சத்திரத்துக்கு مع ஒரு اللغة நட்சத்திரத்துக்கு التعميلية، باللغة التعميلية. நஜ்முன் ஒரு நட்சத்திரம், நுஜூம்னா பல நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. ஃபுஉலுன், ஃபுஉலுன், فعل. ஃபுஉலுன். கிதாபுன் புத்தகம், குதுபுன் புத்தகங்கள். ஃபிஆலுன் ஜபலுன் மலை, ஜிபாலுன் மலைகள். ஃபுஆலுன் தாஜிருன் வியாபாரி, துஜ்ஜாருன் வியாபாரிகள். அஃஆலுன் கலமுன் எழுதுகோல், அக்லாமுன் எழுதுகோல்கள். ஃபுஅலாஉ ஜமீலுன் அதாவது மாணவர்கள், கூட படிக்கக்கூடிய நபர்கள். வகுப்பு உஸ்தாத் எனக்கு ஒரு தோழன். விஷயம், ஒரு டவுட் வகுப்பு இருந்தது. தோழன். வகுப்பு தோழன். உஸ்தாத் எனக்கு இன்னொரு டவுட். அது- பொதுவாக வந்துட்டு இந்த ஜமீல்ன்ற வார்த்தை நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்தா இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய நபர்கள், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஜமீல் ஜுமலான்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லலாம் விஷயம். பாரக்கல்லா ஃபீக்கும். ஆனால் வந்து இந்த வார்த்தை அதிகமான பயன்பாடு என்பது வகுப்பு தோழர்களை குறிக்கும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஜமீலுன், ஜஸாக்கல்லா ஹைரா. நல்லா உச்சரிப்பட. ஜமீ- ஜமீலுன். ஜமீலுன் சமீல். வகுப்பு தோழன். ஜமீலுன். ஜமீல், ஜமீலுன். ஜமீலுன். அஹ். அப்புறம் ஜுமலா வகுப்பு லிமாதா, தோழர்கள். ஏன் இங்கே தன்வீன் வரல? ஜுமலா அது மம்னூ மின ஸர்ஃப். ஜஸாக்கல்லா ஹைரா. அடுத்து. அஃஇலா சதீகுன் நண்பன், அஸ்திகாஉன் நண்பர்கள். திஸ் இஸ் வித்தவுட் தன்வீன். அதே போல் இங்கேயும் அஸ்திகா. அஸ்திகாஉ. ஷேக் சில கிதாபுகள்ல அஸ்திகாஉன்னு சொல்லலாம்ல. எனக்கு அதை பற்றியான தெளிவு தெரியல. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஃபிஅலத்துன் அஹுன் இஹ்வத்துன். சவுண்டா படிங்க இதை. The student is advised to learn the plural form of every new noun and adjective he learns. மீனிங் சொல்லுங்க தமிழ்ல. மாணவர்களுக்கு வந்து மேற் சொல்லப்பட்ட இந்த ப்ளூரலுடைய அந்த பேட்டர்ன் எல்லாமே படிக்கிறதுன்றது அவசியமா இருக்குது. அதை அப்படியே படிச்சுக்கணும். சில விஷயங்களை அதை அப்படியே மனப்பாடம் பண்றது பெட்டர். ஏன்னா இந்த ஃபார்ம்கள் நிறைய வரும். இது அடிஷ்னலா நான் சொல்றது, பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடியது அது எல்லாமே படிக்கணுன்றது அவசியமா இருக்குது, அந்த நவுனும் அட்ஜெக்டிவ். ஓகேவா சார்? ஜஸாக்கல்லா ஹைரா, பாரக்கல்லா ஃபீக்கும். அடுத்து செகண்டா இந்த 13வது பாடத்தில் முதல் பகுதியில் இடம்பெறக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஹாதாவுடைய ஹாதா ஹாதியுடைய பன்மை. ஹா உலாஇ. ஹாதா ஹாதிஹி, இது, இவன், இவள், இந்த ரெண்டுக்குமே பன்மை ஹா உலாஇ தான். ஹாதா தாஜிருன், ஹா உலாஇ துஜாருன், ஹாதிஹி முதர்ரிசத்துன், ஹா உலாஇ முதர்ரிசாத்துன். அப்ப ஹாதா ஹாதியுடைய ஜம ஹா உலாஇ. அதே போல ஹுவாவுடைய பன்மை ஹும். ஹுவ என்ற பமீருடைய பன்மை ஹும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அந்த இதற்கான உதாரணங்கள் இந்த பாடத்தில் இடம்பெறுது. அதே போல பமீர் முத்தசிலாக வரும்போது ஹுவ என்பது ஹுவாக மாறிவிடும்.
ஹும் என்பது ஹும்மாவே வரும். ஹும் என்பது ஹும்மாவே வரும். ஐன பைத்துஹும் அபூஹும் தாஜிருன் ஷஹீருன். அதுக்கடுத்து தஹபை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மீசானுடைய சர்ஃபில் சர்ஃப் செய்து பார்க்க வேண்டும். இப்போ தஹப அதனுடைய பன்மையாக வரும்போது தஹபு என்று வரும். இதற்கான உதாரணங்கள் இந்த பாடத்தில் இடம்பெறுது. பாதுடைய அர்த்தம் சில என்ற அர்த்தமாகும். சரி. அப்னாஉ முஹம்மதின் இந்த பாடத்தில் இன்னொரு விஷயமா நம்ம படித்தது என்னன்னு சொன்னால், இஸ்முன் வாஹிருன் வெளிப்படையான ஒரு இஸ்முடன் இதாஃபத் ஆகும்போது அப்னாஉ முஹம்மதின் என்று சொல்கிறோம். அந்த இஸ்ம பமீராக குறிப்பிடும்போது அப்னாஉஹு என்று சொல்ல வேண்டும். இதற்கான பயிற்சிகளையும் 13வது பாடத்தில் முதல் பகுதியில் நாம் தெரிந்து கொண்டோம். இதில் இடம்பெறக்கூடிய அல் கலிமாத்துல் ஜதீதா புதிய வார்த்தைகள் படித்த அர்த்தம் சொல்லுங்க உஸ்தாத். ஃபித்யத்துன் 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 அது வந்து எதனுடைய ஜமான்னு சொன்னா, அதாவது ப்ளூரல் வந்து பத்தன், அதனுடைய ப்ளூரல் பத்தன் தான் வந்து இங்க வந்து சிங்குலரா இருக்கு. ஃபித்யத்துன் அதனுடைய ஜமா இருக்குது. மஅனா அதாவது வாலிபன். ம். இங்கிலீஷ்ல வந்து யங் மேன் சொல்லுவாங்க. ஆண் வாலிபர்களுக்கு அது சொல்லுவாங்க. அடுத்தது வந்து தவீலுன். தவீலுனுடைய ஜமா வந்து திவாலுன். தவீலுக்கு அர்த்தம் வந்து நீளமானது, தால். உயரமானவன். உயரமானது தால். தாலிபுன் மாணவன், துல்லாபுன் மாணவர்கள். துல்லாபுன்றது வந்து தாலிபுடைய ஜமா இருக்குது. ஜதீதுன், ஜதீதுனா புதியது, புதிது. அதனுடைய ப்ளூரல் அதாவது பன்மை வந்து ஜுதுதுன் புதியது, நிறைய இதுக்கு சொல்றது, நிறைய யூஸ் பண்றதுக்கு சொல்லுவாங்க, ப்ளூரல் ஃபார்ம் சொல்லுவாங்க. புயூஃபுன் அதுதான் வந்து இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஆமாம். மாத்தி இருக்கும். தைஃபுன் பன்மை துயூஃபுன். புயூஃபுன் அதாவது விருந்தினர். புயூஃபுன்னா விருந்தாளிகள். கரியத்துன் அது வந்து வில்லேஜ், அதாவது கிராமத்தை சொல்லுவாங்க. அதுக்கு ஜமா இல்லையா குரான்? ஜம்மு வந்து கொண்டு வரல. ஜம்மு இருக்குது, இங்கே கொண்டு வரல. சொல்லுங்க உஸ்தாத், படிங்க உஸ்தாத். இருக்கிறீங்களா? படிங்க. படிச்சுட்டே போங்க. அக்லுன் வயல், ஹுக்கூல் அதனுடைய ஜமா வயல்கள். ஜுமலாஉ உடன் படிக்கக்கூடியவர்கள், அதாவது அது ஜமால இருக்கு. அது எதனுடைய ஜமா? ஜமீலும் அதனுடைய ஜமா இருக்குது, கிளாஸ்மேட் இங்கிலீஷ்ல. முஜ்தஹிதுன் முயற்சி செய்யக்கூடியவர்கள். முஜ்தஹிதூன் அதனுடைய ப்ளூரலா இருக்குது, முயற்சி முஜ்தஹிதுனா முயற்சி செய்யக்கூடியவர்கள். செய்யக்கூடியவன், முஜ்தஹிதூன் முயற்சி செய்யக்கூடியவர்கள். இஸ்முன் பெயர், அஸ்மாஉன் வந்து பெயர்கள், அதனுடைய ஜமா. ரஜுலுன் ஒரு மனிதர், ரிஜாலுன் பல மனிதர்கள். மனிதர்களை வந்து ரிஜாலுன் ஆண்கள் சொல்லலாம். ஆண்கள். ரஜுலுன்னா ஆண், ரிஜால்னா பல ஆண்கள். பீப்புள் அண்ட் நாஸ் மக்களை வந்து நாசம். கசீர் ஷார்ட் அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் கிசாரும். ஹாஜுன் ஹாஜிகளுக்கு ஹாஜுன் வாங்க, அதனுடைய ப்ளூரல் வந்து ஹுஜ்ஜாஜுன் ஹாஜிகள். ஹாஜுனா ஒரு ஹாஜி, ஹுஜ்ஜாஜுனா பல ஹாஜிகள். சதியகுன் அப்படின்னா நண்பர், ஒரு தோழர். அஸ்தியகாஉனா பல தோழர்கள். அல் மத்அமு அப்படின்னா ரெஸ்டாரண்ட், அதாவது சாப்பிடக்கூடிய இடம், அதுக்கு மத்அம் அப்படின்னு சொல்லுவாங்க, உணவகம். உணவகம். இப்னுன் மகன், அபுனாஉன்னா மகன்கள், அதனுடைய ஜம்ஆ.
ஷேகுன் வயதானவர், அனுபவசாலி, ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மீனிங் போட்டிருக்கு, ஓல்டு மேன் லேர்ன் அப்படின்னு போட்டிருக்கு. அதனுடைய ஜெமா வந்து ஷியூஹுன், அனுபவசாலிகள், வயதானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஹேண்ட் அவுட்டில் இடம்பெறக்கூடிய அல் ஜம்உ தக்சீருக்கான உதாரணங்கள் ஃபுஆலுன் என்ற வசனில் வரக்கூடிய பன்மைக்கான உதாரணங்களை இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இதை ஃபுல்லாக படித்து அர்த்தம் சொல்லிடுங்க உஸ்தாத். நம்ம அடுத்த வகுப்பில் ரெண்டாம் பகுதிக்கு போயிடலாம். இதன் மூலமாக அர்த்தங்களையும் பன்மையின் அமைப்புகளையும் வடிவங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கூடுதலாக மம்னூ மினஸ் ஸர்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. எதில் வந்து தன்வீன் வராது, எந்த பன்மைகள் வந்து தன்வீன் வராது என்பதற்கான உதாரணங்களையும் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப பயனுள்ள ஒரு பகுதி இது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 13 நிமிடங்கள் தான் இருக்குது. படிங்க உஸ்தா, எதோ முடியுமா படிங்க. அடுத்த வகுப்பில் நாம் இரண்டாம் பகுதி போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பில் இரண்டாம் பகுதி. இல்லாட்டி உஸ்தா நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டாம் பகுதியை படிச்சிருவோமா இல்லாட்டி இந்த ஜம்உ தக்சீருக்கான உதாரணங்களை படிக்கலாம்? மாணவர்களுடைய அந்த இதுக்கு ஏற்றவாறு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதில் நிறைய இருக்குது. நீங்க வந்து உங்களுடைய விருப்பம், இதெல்லாம் தொடர வேண்டாம். இந்த பாடம் முடித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் அல் ஜம்உ தக்சீரா ஃபுல்லாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ரெண்டாவது பகுதிக்கு நம்ம போயிடலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இந்த இரண்டாவது பகுதி வந்து 13ஆம் பாடத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது பகுதி என்பது பெண்பாலிற்கான உதாரணங்கள் இடம்பெறக்கூடிய பகுதிகளாகும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். உஸ்தாத் வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் ஹாஉலாஇ அல் ஃபதயாது யா மர்யம். நல்லா ஒரே மூச்சிலே வாசிக்கணும். மன் ஹாஉலாஇல் ஃபதயாது யா மர்யம். மன் ஹாஉலாஇல் ஃபதயாது யா மர்யம். மரியமே, மரியம், ஓ மரியமே, யார் இந்த வாலிப பெண்மணிகள்? ஒரு கேள்வி, ஓ என்பது தமிழ்ல இருக்குதா அல்லது மரியமே என்று சொல்லணுமா? மரியமே. மரியமே. மரியமே, இந்த இளங்கிகள் யார்? இந்த இளங்கிகள் யார்? ஹுன்ன ஜமீலாத்தி, இவர்கள் என்னுடைய உடன் படிக்கக்கூடிய தோழிகள். அவர்கள் சொன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமான அர்த்தமா இருக்கும். இவர்கள் சொல்லலாம், ஆனா அவர்கள் என்று சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமான அர்த்தமா இருக்கும். அஹவாத்துன் ஹுன்ன, இவர்கள் எல்லாம் சகோதரிகளா? அவர்கள் சகோதரிகளா? அவர்கள் சகோதரிகளா? நான், ஆம். இப்ப இவர்கள்னு வர்ற, இப்ப உஸ்தாத் ஒரு நிமிடம், இப்ப இவர்கள்னு வர்றதா இருந்தா என்ன வரணும்? இவர்கள் வரதா இருந்தா இவர்கள் சகோதரிகளா அப்படின்னு கேட்கறா எப்படி கேட்கறது? ஹாவுலான்றத பயன்படுத்த. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து நாம் ஹுன்ன அஹவாத்துன், ஆம் அவர்கள் சகோதரிகள். மன் மன் அபூஹுன்ன, யார் அவர்களுடைய தந்தை? அவர்களின் தந்தை யார் சொல்லுங்க. அவர்களின் தந்தை யார்? அவர்களின் தந்தை யார்? ஏன்னா நம்ம அரபுல இப்படி வாசிப்போம், தமிழ்ல வந்து அதனுடைய பயன்பாட்டில் அர்த்தம் வைக்கணும். மன் அபூஹுன்ன, அவர்களின் தந்தை யார்? அபூஹுன்ன அஷ்ஷேக் பிலால், அவர்களின் தந்தை ஷேக் பிலால் ஆவார். உம்முஹுன்ன, அவர்களுடைய உம்மா உஸ்தாதாத்தி,
உஸ்தாதாத்தி என்னுடைய உஸ்தாதத்தி. ஆ- உஸ்தாதாத்தின்னா பன்மையா மாறிடும். உஸ்தாதத்தி உஸ்தாதத்தி ம், உஸ்தாதத்தி என்னுடைய ஆசிரியை. ம். என்னுடைய ஆசிரியர். ஆ, ம். கேக்குதா சார்? கேக்குது ஷேக். பாரக்கல்லா சத்தம் ஃபீக்கும். கேக்குதா? விட்டு விட்டு எனக்கு கேட்குற மாதிரி இருக்கு. அதனால அங்கே ஏதாவது கேட்குதா இல்லை விடுபட்டுதான்னு கேட்குறேன். இப்ப கேக்குது, தெளிவா தெளிவுபடுத்துறேன். கேக்குது. நீங்க கொஞ்சம் சவுண்டா கேக்குதா? மட்டும் வாசித்தா இன்னும் நல்லா இருக்கும். பாரக்கல்லா ஆ. ஃபீக்கும். ஐன பைத்துஹுன்ன, அவர்களின் வீடு எங்கே இருக்கிறது? பைத்துஹுன்ன, அவர்களின் வீடு கரீபும் மினல் மதரசதி, பள்ளி பள்ளிக்கு அருகிலே இருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு அருகிலே இருக்கிறது. இதனுடைய அருகிலே. தர்கீப் சொல்லுங்க உஸ்தாத். ஜும்லாவின் தர்கீபை சொல்லுங்க. பைத்துஹுன்ன முபுததா மர்ஃபூஅன் பி வம்மதி, அந்த ஹுன்னன்றது வமீர் முத்தசிலா இருக்குது. வமீர் முத்தசில். அப்புறம் வந்து இன்னும் ஒன்று. கரீபும் மினல் பைத்து முதாஃப் ஹுன்ன முதாஃப் இலைஹி. முவாஃபிலை. முபத்ததா ஆ, முதாஃப் ஹுன்ன முதாஃப் இலைஹி. ஆ, ஆ, அதுக்கப்புறம் கரீபும் மினல் மதரசதி. கரீப்ன்றது ஹபர். உஸ்தாத், எனக்கு ஷேக், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க உஸ்தாத். கேட்கலாமா? கேளுங்க. கரீபும் மினல் மதரசதி, இது மொத்தமா ஒரு ஹபரா, இல்லைன்னா கரீபு மட்டுமே ஹபரா எடுத்துக்கணுமா? கரீபுன் மட்டுமே ஹபர்னு சொல்லலாம். கரீப் மட்டுமே ஹபர்னு சொல்லலாம். ம். அப்போ மினல் மதரசா அப்படின்றது வந்து அது ஜாருன் வ என்ன? மஜ்ரூருன். ஜாரும் மஜ்ரூம் தனியா அதுன்னு எடுத்துருக்கணும். ம். சேர்த்தும் சொல்லலாம். இதெல்லாம் கரீபும் மினல் இதெல்லாம் மதரசா, சேர்த்து கரீபும். இதுக்கு ஹபருன்னு சொல்லலாம். அல்லது கரீபுன்னு ஹபருன்னு சொல்லி முடிக்கலாம். ம். கரீபுன் خبر مرفوع بالضمة من حرف الجر مبني على السكون. المدرسة مجرور بمن. மபனியின் அல சுக்குன்னு சொன்னீங்க. இப்போ மினல் மதரசுன்னு சொல்லும்போது நூனுக்கு மேலே ஃபத்ஹா வருதே. من الشيخ. அடுத்து வரக்கூடிய சுக்குன் பெற்ற வார்த்தையுடன் சேர்த்து வாசிக்கும் போது இந்த சுக்குனானது ஃபத்ஹாவாக மாற்றப்படும். மபனியின் அல சுக்குனு தான் இங்கே வாசிப்பதற்காக ஃபத்ஹாவாக மாற்றப்பட்டுள்ளது. மினல் மதரசதி. தமாரீன், பயிற்சிகள். படிங்க உஸ்தாத். அழகா சப்தமா, கொஞ்சம் சப்தமா படிங்க. حول المبتدأ. حول, நீங்கள் மாற்றுங்கள். நீங்கள்னு المبتدأ, சொல்லாமா, நீ சொல்லணுமா? ஒரு ஆளுக்கு حول. நீ மாற்று. இது என்ன فعل؟ حول. الفعل الماضية، الفعل المستقبلة، على فعل الأمر؟ ஷேக், இது வந்து ஃபியால் அம்ர்ல இருக்கு. فعل الأمر. ஃபியால் அம்ர் அல் முபுததா, அதாவது முபுததா. முபுததானா சப்ஜெக்ட் வந்து மாற்றுங்க, எழுவாயை மாற்றுங்கள். ஃபில் ஜுமலில் எழுவாயை ஆத்தியே. மாற்று. எழுவாயை எழுவாயை மாற்று. முபத்ததாவை மாற்று. ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, பின் வரக்கூடிய சொற்றொடரில் முபுததாவை மாற்று. வாக்கியங்கள் ஈலா. சொற்றொடர் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எதுவும் வித்தியாசம் இருக்குதுங்களா? சரி ஷேக். ஜும்லாண்ட வாக்கியம். சரி. அதனுடைய பன்மை ஜுமல். ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி, வரக்கூடிய வாக்கியங்களில் முபத்ததாவை மாற்று. ஈலா ஜம்ஐ, அதாவது ஜம்ஆக மாற்று அப்படின்றது சொல்றாங்க. கமா, எது போன்று. ஹுவ முவத் ஹுவ முவத்திஹ் முவவ்வஹுன் ஃபில் மிசாலி, உதாரணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டதை போன்று நீங்கள் ஜமுஆக பின்வரக்கூடிய வாக்கியத்தை மாற்று அப்படின்றது question. அதாவது பின்வரக்கூடிய வாக்கியத்தில் உள்ள முபத்ததாவை ஜமாவை மாற்று, உதாரணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை போல. முவத்தஹுன். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். நல்லா வாசித்தீர்கள். மிசாலுன். மிசால், உதாரணம். ஹாதிஹி பின்தும்.
ஹாதிஹி பின்துன். ஷேக் இதுக்கு வந்து இது டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எந்த மீன் வைக்கிறது? அதாவது பெண்ணுன்ற மீன் வைக்கிறதா, இல்லாட்டி ஒரு பெண் குழந்தைன்ற மீன் வைக்கிறதா? பின்துண்டா மகள். ம். மகள். அல்ல சிறுமி. ரெண்டுமே வைக்கலாம், சரி. ஆனால் தப்பு இல்லை. ம். ஓகே. இடப்பொருள் ஏவலை பார்த்து அர்த்தம் வைக்கணும். ம். அது ஹாதிஹி பின்துன். ம். ஹாதிஹி பின்துன். இவள் ஒரு பெண், ஒரு சிறுமி. ஹாவுலாஇ பனாத்துன். இவர்கள் சிறுமிகள். இப்ப ஹாதிஹி இந்த பயிற்சி எதற்கான பயிற்சியாகும் சொல்லுங்க. அது வந்து முகுததா இருக்கக்கூடியது. அதாவது அந்த முகுததாவில் வந்து சிங்குலரா இருக்கும். அதை நம்ம வந்து ப்ளூரலா மாத்தி அமைக்கிறோம் ம். அப்படின்றது தான் ம். தமரீனுடைய பயிற்சி. கரெக்டா சார்? ம். கரெக்ட். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஹாதிஹி தாலிபத்துன். இவள் ஒரு மாணவி. அதை மாற்றும்போது ஹாவுலாஇ தாலிபாத்துன். இவர்கள் மாணவிகள், பெண் மாணவிகள். ஹாதிஹி முதர்ரிசத்துன். இவர் ஒரு ஆசிரியர், பெண் ஆசிரியர். பெண் ஆசிரியை. பெண் ஆசிரியர். தமிழ்ல சொல்லும் போது எப்படி சொல்லணும் சார்? ஆசிரியை தானே? ஆசிரியர். ஆசிரியை. ஆசிரியர் ஆசிரியை அப்படித்தானே? நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்க தானே? தமிழ் படிச்சிருக்கேன் ஷேக், ஆனா அந்த அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு தெரியும். இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் தெரியாது எனக்கு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இதுல ஏதாவது தவறு இருந்தா பாடத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க சுட்டி காட்டுங்க. இன்ஷா ஆசிரியர் அல்லாஹ். ஆசிரியை. என்ன படித்தவங்க ம். இருக்கலாம். ஹாவுலாஇ முதர்ரிசாத்துன். இவர்கள் பெண் ஆசிரியர்கள். ஹாதிஹி தொபீபத்துன். இவள் ஒரு மருத்துவர், பெண் மருத்துவர். ஹாவுலாஇ தொபீபாத்துன். இவர்கள் பெண் மருத்துவர்கள். ஹாதிஹி. இவள் ஒரு முஸ்லிம். ஹாவுலாஇ முஸ்லிமாத்துன். இவர்கள் அனைவரும் முஸ்லிமான பெண்கள். ஹாதிஹி ஜௌஜத்துன். இவள் ஒரு மனைவி. ஹாவுலாஇ ஜௌஜாத்துன். இவர்கள் மனைவிமார்கள். ஹாதிஹி உஹ்துன். இவள் சகோதரி, ஒரு சகோதரி. ஹாவுலாஇ அஹ்வாத்துன். இவர்கள் சகோதரிகள். ஹாதிஹி. ஷேக் ம். கேக்குதா? கேட்குது. கொஞ்சம் சவுண்டா படிங்கத்தா. சவுண்டை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். கேக்குதா இப்போ? கேட்குது படிங்க. ஓகே ஓகே ஃபைன். கண்டினியூ பண்றேன். ஹாதிஹி ஃபதாத்துன். இவள் ஒரு வாலிப பெண்மணி. ஷேக், நான் முன்னாடி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொன்னீங்க, எனக்கு மறந்துருச்சு. இது என்னது ஃபதாத்துனுக்கு கரெக்டா தமிழ்ல சுருக்கமா சொல்றதா இருந்தா? இலங்கி. இளங்கி. இளைஞர் இலங்கி. இளங்கி. ஓகே. ஹாவுலாஇ ஃபதயாத்துன். இவர்கள் இளங்கிகள். ஷேக் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா தமிழ? பண்றீங்க தான். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். என்னை விட உங்க குட்டி வாப்பா நல்லா தெரிஞ்சவங்க. வாப்பாவுக்கும் நல்லா தெரியும். நீ அவங்ககிட்டலாம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஹாதிஹி ஜதீதத்துன். இது வந்து புதியது. ஹாவுலாஇ ஜுதுதுன். இது புதியது. இது இவள் அனைத்தும் புதியது. இல்ல, இவள் இவள் புதியவள். இவள் புதியவள். ஆம், இவர்கள் அனைவரும் புதியவர்கள். அதாவது புதிய அந்த பெண் பெண்கள். ம், புதிய பெண்கள். ஷேக், எனக்கு ஒரு சந்தேகம். ம். ஜதீதுன் பெண்ணுக்கு எடுத்தாலும் சரி, ஜதீதத்துன் எடுத்தாலும் சரி, அதனுடைய பன்மை ஜுதுதுன் தான். ஆமா, இந்த ரெண்டுக்கு எடுத்தாலும் ஜுதுதுன் தான். ஜுதுன்.
ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஹாதிஹி கபீரத்துன், இவள் பெரியவள். ஹாவுலாஇ கிபாரும், இவர்கள் பெரியவர்கள். ஹாதிஹி சகீரத்துன், இவள் சிறியவள். ஹாவுலாஇ சிகாரும், இவர்கள் சிறியவர்கள். ஹாதிஹி தவீலத்துன், இவள் உயரமானவள். ஹாவுலாஇ திவாலுன், இவர்கள் உயரமானவர்கள். உயரமான பெண்கள். இன்ஷா அல்லாஹ் உயரமான பெண்கள். அடுத்த வகுப்புல நம்ம 2வது தம்ரிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு தாங்கள் கலந்து கொண்டு அழகான முறையில் பாடங்களை வாசித்ததற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. இந்த விடுமுறை நாட்களில் பாரக்கல்லாஹ். நீங்க இடைவிடாமல் இந்த வகுப்புல கலந்து கொள்ளுங்க. நீங்க இன்ஷா போற அல்லாஹ் வரைக்கும் முடிச்சிடுறேன். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கும் வந்து ஜஸாக்கல்லாஹ். அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் இருக்குது, கலந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஷேக். அதைத் தொடர்ந்து நுசூசு மினல் ஹதீஸ் நபவி ஷரீஃப் இருக்குது. அதுலேயும் தமாரி ஈதாஹத்து நஹ்வியா, அதுக்கடுத்து தமாரின் வருது. இன்ஷா அல்லாஹ் நல்லா இலக்கண தெளிவுகள்லாம் அங்கே கிடைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கலந்து இன்ஷா அல்லாஹ் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எனக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்ததுக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் லேசாக்கி தருவாங்க. துஆ செய்யுங்க ஆமீன். இன்ஷா அல்லாஹ். வபாரக் அல்லாஹ் ஃபீக்கும். அஹ்சன் அல்லாஹ் இலைக்கும். வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம்.